அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பிசி ஆன்லைன் வகுப்பில் நம்ம எக்ஸல் அகாடமியில் சேர்ந்திருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வருடம் காக்கி உடைய அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமி சார்பாக வாழ்த்துறோம். நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 10,000 20,000 அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து திணிக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அவ்வளோதான். அதை சொல்ல போகிறோம். நீங்கள் உங்களோட முயற்சியில் பாஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இது நிச்சயமாக பாசிபிள். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் தொடர்ந்து படித்தா மட்டும்தான் முடியும். ஓகேவா? இந்த மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் அப்படின்றப்போ நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரோடைய போஸ்ட்லேயும் போய்ட்டு கீழே எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றது எல்லாமே யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, மற்ற எல்லா இடத்துலையுமே மாணவர்கள் பண்ணுற விஷயம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்குற கமெண்ட் பண்ணுற விஷயம் தான். அதை நம்ம முற்றிலும் வெறுக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் ஏதாவது தெரியணும் அப்படின்னா டைரெக்டாக கூகுள் குரோமில் போங்க. கூகுள் குரோமில் போனீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் TNUSRB மேலே சர்ச் பண்ணியிருக்குன்னா அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். கீழே TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். சரியா? ஸோ இப்படி வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா கீழே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், எஸ்ஐக்கான 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது போல் உங்களுக்கு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் தகவல் என்ன, வேக்கன்சி எவ்வளோ, PSTM பற்றி, அப்புறம் சிலபஸ், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற தகவல் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தகவலுமே கிடைக்கும். ஓகேவா? எஸ்ஐ அப்ளிகேஷன் கடைசி நாள் இன்றைக்கி தான். ஸோ அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இன்னையோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். பேமெண்ட் பண்ணாதவங்களாம் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது எடிட் பண்ணுன்னா கூட பண்ணிடுங்க. ஏன்னா கடைசியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் காணக்கூடிய காக்கி கனவு அது வேஸ்ட்டாக போயிடும். அப்ளிகேஷனை முதல்ல போடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? இந்த வெப்சைட்டில் எல்லா தகவலுமே இருக்கும்பா. நீங்கள் உங்களுக்கு தமிழில் பார்க்கணும், இது எல்லாமே எனக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேலே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே தமிழில் வந்துடும். நீங்கள் தமிழ்லே எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பிசியில் எவ்வளோ கேள்விகள் இருக்கும், அதை எப்படி படிக்கலாம், என்னென்ன கேள்விகள் இருக்குது, இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எக்ஸல் அகாடமி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான முறையில் கட்டணம் வந்து 799 ரூபா தான் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அதே கட்டணத்துக்கான ஆஃபரை கொடுக்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இன்ஸ்டாகிராம் நம்ம TNUSRB ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மேலே அந்த வெப்சைட்குள்ளே அந்த ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா தகவல்களுமே அதில் இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நிறைய இடத்துல நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸில். இதில் பாருங்கள், எக்ஸல், நம்மளோட எக்ஸல் எஸ்ஐக்கான ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எஸ்ஐ நம்ம இந்த பேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், ஓகேவா, சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் 2 புத்தகத்தையும் நீங்கள் முதல்ல கலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வேலை. இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே உங்கள் கையில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் புத்தகத்தை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்கூல் பசங்க கிடைக்கலையா, பக்கத்தில் ஏதாவது உங்களோட பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா ஓல்டு புக் ஷாப் எல்லாமே நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அந்த கடைக்கு போங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் புக்ஸ் கிடைக்கும், பழைய புத்தகங்களும் கிடைக்கும். கம்மியான ரேட்டில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவு அதை வாங்குங்க. பண வசதி இல்லாதவங்க நீங்கள் பசங்க, உங்களோட தெரிஞ்ச பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை முதல்ல கலெக்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் பாருங்கள், நம்ம கிளாஸ் வந்து April 15 அதில் போட்டிருக்கு. அது வந்து May 10ஆம் தேதி தான். இன்றைக்கி தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பேசிக்காக தான் கிளாஸ் இருக்கும். உங்களோட வேலை ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது. நம்மளோட கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா, டெலகிராமில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். டெலகிராமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு லெசனும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அதை லைவ் மாதிரி பார்த்துக்கலாம். பட் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. லைவ் மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வேறு காலேஜ் இருங்க, வேறு காலேஜ் படிச்சுட்ருங்க, இல்லை வேறு அகாடமியில் டெஸ்ட் பேச்சோ கிளாஸோ போட்டிருங்க, ரெகுலர் கிளாஸ் போங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு நமக்காக 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கண்டிப்பாக கொடுத்துருவோம். சரியா? அண்டு இன்னொரு விஷயம், நம்ம மாணவர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் 6 மாதம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 6 மாதமும்
தொடர்ந்து 3 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் படிப்பாங்க, 1 நாள் ரெஸ்ட் விடுவாங்க, 3 நாள் படிப்பாங்க, 2 நாள் ரெஸ்ட் விடுவாங்க. அந்த மாதிரி மாறி மாறி கண்டினியூவாக படிக்காதனால நீங்கள் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் படிங்க, இல்லை 2 மணி நேரம் படிங்க, இல்லை 1 மணி நேரம் கூட படிங்க. ஆனால் அதை தொடர்ந்து தினமும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிகே கொஸ்டினாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தினமும் நீங்கள் 3 மணி நேரம் படித்தாலும் சரி, இல்லை 10 மணி நேரம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, 20 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட அந்த 20 மணி நேரத்தை தினமும் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படியோ ஒன்று கண்டிப்பாக செட்டில் ஆகும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி வந்தே தீரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக் கையில் இருக்குது அப்படின்னா பாதி விஷயங்களை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளோட பிசி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், 7845827131. இதுதான் காண்டாக்ட் நம்பர். இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் விசாரிங்க, எப்படி எல்லாமே கூட விசாரிங்க. இந்த வீடியோவிலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கட்டணம் 1500 சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த கட்டணம் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, 799. ஓகேவா? ஸோ இந்த கட்டணத்தில் நீங்கள் டெஸ்ட்டு கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த கட்டணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பிசி ஆன்லைன் கிளாஸ்க்கு 799 ரூபாய் மட்டும்தான். ஜிபே ஃபோன்பே நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், 9448044376. இந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா லிங்க் அனுப்புகிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி எக்ஸாமில் மொத்தமாக உங்களுக்கு 70 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டலாக 70 கேள்விகள் பிசி எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த 70 கேள்வியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலேருந்தும் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? என்னடா 70 கேள்வி தானே, டிஎன்பிஎஸ்சியில் 200 கேள்விகள் எழுதுகிறாங்க, நம்ம அதுவே சாதாரணமாக எழுதுவோம், இது என்ன சப்பை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு 70க்கு நீங்கள் 65 கேள்விகள் சரியாக எழுதுனா உங்கள் வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? அதுவும் பிசிக்கல் நல்லா பண்ணால் மட்டும்தான். 70க்கு 65 கேள்விகள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும், நீங்கள் நல்ல போஸ்டிங் போகணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ அந்த 70 கேள்வியிலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிகே 45 கேள்விகள் இருக்கும், மீதி 25 கேள்விகள் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியில் இருக்கும். ஓகேவா? இந்த 25 கேள்வியிலையும் உங்களுக்கு 5 கேள்வி தமிழுக்கு போயிடும். ஓகேவா? மீதி இருக்கிற 20 கேள்வி மட்டும்தான் சைக்காலஜி. ஓகேவா? இந்த 20 கேள்வி தான் சைக்காலஜி. ஓகேவா? ஸோ இது வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிலபஸ்னு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் சொல்லலாம் இது படிங்க அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம எஸ்ஐ மாணவர்களுக்கும் அதுதான் சொல்கிறோம், பிசிக்கும் அதே தான். ஓகேவா? பிசி அண்ட் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இதுதான் சிலபஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் உண்டு, எது அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும், எஸ்ஐனா 6வதுலேருந்து 12வது வரைக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் சிலபஸ் இதுதான் சிலபஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த ஜிகே கொஸ்டின் பாருங்கள், வரலாறு, புவியியல், குடிமியியல், பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக 45 கேள்விகள் இருக்க போது இந்த ஜிகே கொஸ்டின்ஸில். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள் தமிழ்லையும், 5 கேள்விகள் மேக்ஸ்லையும், மீதி இருக்கிற 15 கேள்விகள் சைக்காலஜி கொஸ்டினாகவும் வரும். இந்த மேக்ஸுமே சைக்காலஜி பேசிக்கில் தான் வரும். ஓகேவா? மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் அதுவுமே சைக்காலஜி பேசிக்கில் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த 45 கேள்விகளில் மொத்தமாக இருக்கிற 45 கேள்விகளில் கிட்டத்தட்ட 20 கேள்விகள் பக்கம் உங்களுக்கு புக் பேக் மற்றும் பாக்ஸ் இது ரெண்டும் சேர்த்து கேட்குறாங்க. இப்போது 45 கேள்வி இருக்குது அப்படின்னா அது அதில் ஒரு 19-20 கேள்வி உங்களுக்கு தெரியுமா, மேலும் தெரிந்து கொள்க, இந்த மாதிரியெல்லாம் பாக்ஸ் அண்டு புக் பேக் இதில் 2ல் இருந்து மட்டும் கேட்குறாங்க. அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஃப்ரீயாக நம்மளாக எடுத்து கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 45 கேள்விகள் முதல்ல தயாராகணும். ஓகேவா? சைக்காலஜி கொஸ்டின் அட்டன் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது எல்லாமே அழிச்சிடலாம். ஸோ உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா 3, 4, 5, 7. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த நம்பரில் எது தவறாக உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில டைம் உங்கள் மைண்ட் எப்படி யோசிக்கும் அப்படின்னா 3, 4, 5 தொடர்ந்து இருக்குது. ஓகேவா? 7 தனியாக இருக்குது, 2 நம்பர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரலாம், மைண்டில் அப்படி யோசிக்கலாம். ஆனால் இது என்ன அப்படின்னா 3, 5, 7 இது எல்லாமே உங்களுக்கு பகா எண்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 4 தான் தனியாக இருக்கிற ஒரு நம்பர். ஓகேவா? 4 தான் தனியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்கள் மைண்டு வேலை செய்யும். அந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா?
ஸோ அது மாதிரி தான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அட்டன் டைமில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான். ஆனால் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அதுதான் கான்ஸ்டன்ட். புக்கில் இருக்கிறது தான் கேள்வியாக வருது, அந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஜிகே தான் முதல்ல நீங்கள் முடிக்க வேண்டியது. அந்த 45 கேள்விகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் சைக்காலஜி நம்ம 1 மந்தில் கூட நம்ம திறமை இருக்குது அப்படின்னா 1 மாதத்தில் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? அதனால் அந்த 45 கேள்விகளும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நல்லா சரியாக படித்து வைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு. அதுதான் சொல்கிறது. நம்ம எஸ்ஐ மாணவர்களுக்கும் பிசி மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான். என்ன அதில் கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், இதில் இங்கிலீஷ் வராது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் மோஸ்ட்லி படிக்கணும். இது 10வது வரைக்கும் மோஸ்ட்லி படித்தா போதும். உங்களுக்கு 11வது 12வதுல ஏதாவது கேள்விகள் ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க, இல்லை பயாலஜியில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விகள் எந்தெந்த பார்ட்டில் இருக்குது சுற்றுச்சூழலில் கூட உங்களுக்கு எடுத்து நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? நம்ம கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா உங்களுக்கு லைன் பை லைன் அப்படியே மேப்பை வச்சு 10-20 ஸ்டாப்பை வச்சு நடத்த போகிறது கிடையாது. உங்களுக்கு புத்தகம் இப்போ ஒரு லெசன் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த லெசனை எடுத்துக்க போகிறோம். அந்த லெசனை லைன் பை லைன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தில் இந்த லெசனில் இந்த மாதிரி கேள்விகள் எடுத்திருக்காங்க, இந்த லைனில் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இதை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் வரும், இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அது 2 மணி நேரம் அப்படின்றது 1 மணி நேரமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 3 மணி நேரமாக கூட இருக்கலாம். அது கிளாஸை பொறுத்தது. ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் பேசிக், இப்படி தான் படிக்கணும். முக்கியமாக நீங்கள் ஸ்கூல் புக் படித்து வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு ஸ்கூல் புக்கை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். வேறு எந்த மெட்டீரியலுமே நம்ம படிக்க சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? புக் பேக்கு பாக்ஸுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். அண்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன்லைனர். ஏன் நான் மெட்டீரியல் எதுவுமே ரெஃபர் பண்ணுறது கிடையாது அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு மெட்டீரியலை லைன் பை லைன் ஒன்லைனராக படிக்கிறீங்க அப்படின்னா அது 5 நாள் கழித்து ஞாபகம் இருக்காது. ஆனால் புத்தகத்தில் படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் 60 நாள் 70 நாள் கழித்து யோசித்தா கூட அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? செல் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், அதோட வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். பாக்டீரியானா இந்த மாதிரி தான் இருக்கும், அதோட வடிவம் இப்படி தான் இருக்கும். அது அமைப்பின் அடிப்படையில் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? செயல்படும் இனப்பெருக்க முறையில் ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் ஞாபகம் வரும் இல்லையா? அதனால் எப்பயுமே நம்ம வந்து மெட்டீரியல் எதுவுமே ஃபாலோ பண்ண சொல்கிறது கிடையாது. ஸ்கூல் புக், மெயினாக ஸ்கூல் புக் அது மட்டும் தான் பார்க்க சொல்கிறோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த 45 கேள்விகள் எப்படி தயாராக போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்க போகிறோம். லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸு. டெய்லி நீங்கள் அந்த வீடியோவை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது, லைவாக பார்த்துக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுப்போம். ஓகேவா? இப்போது அந்த டெஸ்ட்டு வந்து பின்னாடி எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எஸ்ஐக்கு எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் டெஸ்ட் எல்லாமே வரும். சரியா? அந்த டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்து எழுதினாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சு எழுதினாலும் சரி, நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க. அண்டு இன்னொரு விஷயம், நம்ம ஒரு அகாடமியில் சேர்ந்துட்டோம், அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் எந்த ஒரு அகாடமி சேர்ந்தாலுமே உங்களோட முயற்சியில் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு விஷயம், ஒரு லெசன் நடத்துகிறோம், இதில் வந்து இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படி கேட்கலாம், இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அது சொல்லும்போது அவ்வளோதான், சொல்லிட்டாங்கப்பா நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அந்த லெசனை நம்ம நடத்துறதை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் போய்ட்டு இது சொன்னாங்க, இது கண்டிப்பாக வரும், இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை படித்து ஞாபகம் வச்சுக்கினா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அகாடமி சேர்ந்துட்டதுனாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துட்டதுனாலோ உங்களால் பாஸ் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸஸ் இப்படி தான் போக போகுது. எளிமையான முறையில் நம்ம கஷ்டப்படுற மாணவர்களுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த லாங்குவேஜில் அந்த முறையில் நம்ம வந்து சொல்கிற போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் நம்பர், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான கட்டணம் ₹799 மட்டும்தான். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, டைரெக்டாக லிங்க் அனுப்புவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் தான் இது இன்னும் அதிகமான பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நண்பர்கள் சேர்ந்த மாணவர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து உங்களுக்கு வகுப்புகள் தொடங்கிடும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை பற்றி யார்ட்டையும் கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட் இருக்கா, டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போங்க, பாருங்கள். அவ்வளோதான். சரியா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு வகுப்புகள் தொடங்கிடும். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் அனுப்புவோம், வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.